கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமா இருங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு ஒரு அருமையான ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இருக்கிறதுனால நமக்கு எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை விசாரிக்கிறவர், அவர் நம்மளை காண்கிறவர். அது மாத்திரம் இல்லை, நம்மளோட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். இடத்துல வருவதை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்ன கர்த்தர். எல்லா மனிதனோட வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இருக்குது, பல போராட்டங்கள் இருக்குது, பல காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் அருமையான யோபு சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, மிகவும் எப்பவுமே அதிகமாக அந்த பிரசங்கத்தில் எடுக்கிற ஒரு வார்த்தை உண்டு. அவர் சொன்ன ஒரு காரியங்கள் என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அன்பானவர்களே, மீட்பர் இருக்கு. மீட்பர்னா என்னன்னா, நம்மளை எதுல முடியல அப்படின்னு சொல்றோமோ அதுல இருந்து நம்மளை தூக்கி விடுகிறவர், அதுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வருகிறவர். அப்படியே நம்ம ஒரு கடல்ல மூழ்கிற போல இருந்தோம்னா அதுல இருந்து வெளியில கொண்டு வருவார். ஏதாவது ஒரு கடல்ல மூழ்கிற மாதிரி இருந்தோமா, எதுலயோ ஒரு இதுல மூழ்கிற மாதிரி இருந்தாலும் கர்த்தர் வெளியில கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் மீட்பர். அவரு அழகா யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த நாளிலும் தேவன் நம்மளோட கூட வார்த்தை கொண்டு பேசுவார். தேவ வார்த்தை ஒன்று, ஒரு எழுத்து, ஒரு உறுப்பு கூட கீழே விழாது. அன்பானவர்களே, அனுப்புகிற காரியங்களே தேவனோட வசனம் வாய்க்கப்படுமே தவிர வெறுமையா திரும்பாது. நிச்சயமாக இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரயோஜனமாக இருக்கும். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல தைரியமா சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற காரியங்கள் நல்லா கவனிச்சிடுங்க. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த மாதத்துக்குள்ள காரியங்கள் என்னன்னா மீட்பு தான். இந்த மாதத்துல ஒரு பெரிய மீட்பு அடைய போறீங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு வசனத்தை நான் அடிப்படையாக இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம், இது சரியான ஒரு வாக்கு தத்துவம். அது நான் உங்களுக்கு வேதத்துல இருந்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 51:11 சொல்லப்படுது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அன்பா, நான் சொன்னேன்ல, மீட்பர் இந்த மாதத்துல என்ன கொடுக்காருன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். சீயோன்னா தேவ பர்வதம், தேவ சமூகத்துல மீட்கப்பட்டு நீங்கள் வருவீர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்ல. சீயோன் என்கிறது தேவ பர்வதம், தேவன் தாபரிக்கிற ஒரு ஸ்தலம். நம்ம எதுல மீட்னா, ஏதோ ஒரு உளையான சைட்ல ஏதோ ஒரு காரியத்துல இருந்து நம்ம மீட்கப்பட்டு எங்க வரப்போகிறோம்னா தேவ சமூகத்துல வரப்போகிறோம். ஒரு பெரிய மீட்பை கொடுக்க போறோம். அது மாத்திரம் இல்ல, வேதம் அழகா சொல்லப்படுறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி. நீங்க எந்த காரியத்துக்காக துக்கித்து கொண்டிருக்காங்க, நல்லா சந்தோஷமா இருக்குங்க. எதுக்கு துக்கிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க? எதுக்கு மனமடிவா இருக்கிறீங்க? ஏன் நம்மளுக்கு இருக்கிறாருங்க. இல்லைன்னா சொல்ல இவ்வளவு தைரியமா இவ்வளவு பிரசங்கம் பண்றதுனா காரணம், பல மேடு, பல பள்ளங்கள், பல காரியங்களை கடந்து வருகிறதுனால. எனக்கு தெரியும், பல பிரச்சனைகளை, ஊழியங்கிறது சாதாரணமானது அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படி சொல்றதில்ல, பேருக்கு ஏதோ ஒண்ணு செய்யறோம் அப்படிங்கிறதுல. உண்மையாகவே அவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு சாட்சி நாங்களும் தான். ஆண்டவர் கிருபையாக அவர் கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு மாதமும் ஊழியத்தின் பாதையில கடந்து வருகிறது எல்லாம் எப்படி முடியுமோ என்று சொல்லி பார்ப்போம். ஒரு நாளும் ஆண்டவர் எந்த பிரச்சனையிலையும் அப்படி விட்டுட்டு போகல. மீட்கிறவர் கூட இருக்கிறார் என்பதை எங்களோட வாழ்க்கையில காண்பித்ததுனால தைரியமா சொல்லுகிறேன். அவர் மீட்பை கொடுப்பாரு. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். நீங்க எந்த காரியத்துல துக்கித்து கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியத்துக்கு மீட்பை நாடிக்கொண்டிருக்கீங்களோ அதுல மீட்பை கர்த்தர் கொடுத்து அந்த காரியத்துல நித்திய மகிழ்ச்சின்னா அந்த காரியத்துல நிரந்தர மகிழ்ச்சி. அன்பானவர்களே, நிரந்தர மகிழ்ச்சி. நித்தியம்னா என்னதுன்னா, நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போற இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் ஒரு மாதம். அன்பானவர்களே, மகிழ்ச்சியின் மாதம். தைரியமா சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சியின் மாதம். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியான ஒரு மகிழ்ச்சியை இந்த 8வது மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க. தேவன் அதற்காக உங்களுக்கு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். தைரியமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு நித்திய மகிழ்ச்சியை தலைமையில் தங்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய போறார். இன்னொரு இதுல சொல்லுகிறேன், அதுல அழகான வார்த்தை சொல்லப்படுகிறதுன்னா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இந்த மாதம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய போறீங்க. அடைய பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த மாதத்துல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்ல, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதுதான் மிக முக்கியமானது. இந்த மாதத்துல சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகிறது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, சஞ்சலம் என்கிறது என்னன்னா, மன போராட்டம், மன தடுமாற்றம். அது மாத்திரம் இல்லை, என்ன செய்ய, எப்படி இந்த குடும்ப வாழ்க்கை வாழ்றதோட அப்படின்னு சொல்லி குடும்ப வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், வியாபாரத்துல ஒரு தடுமாற்றம், எதிர்காலங்களில் ஒரு தடுமாற்றம்,
இப்படி தடுமாற்ற காரணம் என்னன்னா சஞ்சலம்ங்கிற மன பிரச்சனை, மன சம்பந்தப்பட்டமான காரியங்கள். இன்னைக்கு மன சம்பந்தப்பட்டமான காரியங்கள நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த மன பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கிறது. உங்களுக்கும் கூட இருக்கல, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட இருக்கலாம். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, முன்னாடி யார் உட்கார்ந்துருக்காங்கிறது சில நேரத்துல தெரியாது. இல்ல அவங்க பேசுறது கூட என்ன பேசுறாங்கிறது கூட காதுல கேட்காது. காரணம் என்ன? மன பாய்ந்து கொண்டிருக்கும். சிலரோட வாழ்க்கையில எவ்வளவுதான் நல்ல வாழ்க்கை இருந்தாலும் கையில வண்டிச்சாவி கையில வச்சிருப்பாங்க. அப்படியே வண்டி சாவியை கையில வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா வண்டிச்சாவி தேடிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மொபைல கையில வச்சிருப்பாங்க. என் மொபைல் எங்க வச்சேன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, நிறைய காரியத்தை இப்படி இழந்து தேடிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாம் எங்க இருக்குன்னா கையில தான் இருக்கும். அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில பல இந்த மன பிரச்சனை இருந்ததுன்னா கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதே போலதான் நம்ம கையில வேதம் இருக்கிறது. நம்மளுக்கு அழகான கையில கர்த்தர் கொடுத்திருக்காரு. இதை கையில வச்சுட்டு ஏன் மன பிரச்சனையோட போராடிக்கிட்டு இருக்கிறீங்க? தேவன் இந்த நாள்ல சஞ்சலத்தை கர்த்தர் நீக்கி, ஆண்டவர் சஞ்சலத்தின் தவிப்பை நீக்கி உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார். வேதம் சொல்றது ஆகாய் 2:9 சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன? நான் சமாதானத்தை கட்டளை இடுவேன் என்று சொல்லியிருக்கார். நிச்சயமாக சொல்லுகிறேன், சமாதானத்தை கட்டளையிடுவார். சந்தோஷமா இருங்க. ஒருத்தரும் உங்களை என்ன சேதப்படுத்த முடியாது, காயப்படுத்த முடியாது. வரும் பிரச்சனை வரும். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கிதான் போன தவிர இந்த கல்லு நொறுங்காது. இந்த கல்லு என்னன்னா, இந்த கல்லு என்ன அப்படின்னா, அந்த கல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இருக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு கல்லான இந்த கிறிஸ்துவுல இருக்கிறாரு. அந்த கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் உங்களையும் இன்னும் சேதப்படுத்த முடியாது. இந்த படகுல என்ன மோதினாலும் சரிதான். கர்த்தர் காற்றை பார்த்து இறையாதுன்பாரு, அலைய பார்த்து அமைதலாருன்பாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்காரு. இந்த மாதம் நான் சொல்லுகிறேன், சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். நிறைய அந்த சஞ்சலத்தை குறித்து பேசணும் நிறைய இருக்கிறது. எதனால சஞ்சலம் வருது, அந்த சஞ்சலத்தை போக்குன்னு என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் சொல்ல நமக்கு நிறைய இருக்கு. அதனால நான் ஷார்ட்டா உங்களுக்கு ஏன்னா அந்த கொடுக்கப்பட்ட மீடியாவில் ஒரு நேரத்தில் நான் பேசக்கூடிய காட்டில் என்னன்னா, இந்த மாதம் உங்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள். மீட்பர் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் ஒரு பெரிய மீட்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இதை பெற்று அனுபவிக்க தேவ இரக்கமும் தேவ கிருபை உங்களுக்கு உண்டாகும். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருங்க. என்னத்தை நம்மளை இது பண்ண போறோம்? யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, தூங்கி எலும்பினோடனே அவ்வளவுதான் நான் பார்த்துக்கலாம் போகிற அளவுக்கு வச்சு அதெல்லாம் ரொம்ப இது பண்ணாதீங்க. பாரங்கள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரே ஒருத்தர் அவர் தான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தது அவர் ஆதரிப்பார். இந்த மாதம் ஒரு பெரிய மீட்பின் மாதம். நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகும். தைரியமா சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, விசுவாசிங்க. இந்த மாதம் இப்படி நடக்கும். நீங்க செய்தியை கேட்டுட்டு ஏதோ ஒண்ணு சும்மா அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த வார்த்தையோடு கூட கர்த்தர் உங்களோட கூட பேசினார்னா ஆமேன் என்று சொல்லுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆக கடவுது. சும்மா ஏதோ பார்த்தோம் தூக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி விடாதீங்க. கர்த்தர் யாரை கொண்டுனாலும் பேசுவாரு. இன்னைக்கு பேசியிருக்க அந்த வார்த்தை உங்களுக்கு மிக பிரயோஜனமா இருக்கும். இல்ல இந்த மாதிரி மனப்பிரச்சனையோட கூட இருக்கவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. இந்த செய்தியில நான் எவ்வளவு ரொம்ப பெரிய ஞானமா பேசுற ரொம்ப அழகான பிரசங்கம் அப்படிங்கிறது இல்ல. தேவ வசனம் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனம் தான் ஒரு மனிதனை விடுதலையாக்குறது. ஒரு வேத வசனம் தான் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. வேத வசனம் தான் ஒரு மனிதனுக்கு அறிவை உணர்த்துகிறது. ஒரு மனிதனோட கண்களை திறக்கிறது வேத வசனம் தான். அந்த இது பிரச்சனை எல்லாம் போக்குறது எல்லாமே என்னன்னா வேதனுடைய வார்த்தை தான். அதனால இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க, ஆமேன் என்று சொல்லுங்க. அப்படியே ஆக கடவுது. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படி இந்த மாதங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களுக்கு சஞ்சலத்தின் தவிப்பையும் ஓட பண்ணி நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலைமையில வைத்து ஆண்டவர் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆசீர்வாதம் உங்களை கடந்து நடத்துவதாக. கர்த்தருடைய கரம் உங்களோட குறைந்து வழி நடத்தும். God bless you.